மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், முக்கியமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், என் முன்னே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஜிஎஸ்டியை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டாங்க எல்லாரும். நான் சொல்கிறதுக்கு ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. ஆனால் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் சில இருக்கிறதுனால நான் உங்கள் முன்ன 2-3 விஷயங்கள் சொல்லிவிட்டு, இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக எந்தெந்த விதத்தில் பாதிப்பு, அதாவது நல்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விளக்க விரும்புகிறேன். எனக்கு மேடையில் விக்ரமராஜா அவர்கள் அமர்ந்திருப்பது பர்டிகுலர்லி ஒரு விஷயத்துக்கு எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன. ஜிஎஸ்டி 2017 இன்ட்ரடியூஸ் செய்தப்போ தமிழ் பேசக்கூடிய ஒரு அமைச்சராக என்ன தமிழ்நாட்டுக்கு அனுப்பினாங்க. ஜிஎஸ்டியை கொஞ்சம் விளக்கப்படுத்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு டியூட்டி எனக்கு கொடுத்துருந்தார் பிரதமர் ஐயா. அப்போ வந்தபோது மேடையில் விக்ரமராஜா அவர்களும் இருந்தாங்க. இதனால என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரும், எப்படி மக்களுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற அப்பவும் அதை எடுத்து சொன்னவர் தான் விக்ரமராஜா. அதை எடுத்து சொன்னதுனால நான் போய் திருப்பி ரிப்போர்ட் பண்ணி அதில் இன்னும் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணணுன்றதை ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம். அதுவும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரெசன்டேஷன், நான் இந்த ஜிஎஸ்டி விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் எல்லா விதமான அம்சமும் வந்துடுது. அதனால் ப்ளீஸ் பர்மிட் மீ டு கிவ் யூ தட் ப்ரெசன்டேஷன். இப்போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, 5, 12, 18, 28 இருந்த 4 ரேட்ஸ் இருந்திருந்த ஜிஎஸ்டி இப்போது 5, 18 அப்படின்ற அந்த 2 கேட்டகரிக்கு வந்துடுச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் பேசின மாதிரி காலையில் எழுந்து முதலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்லேருந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் வரை, ஏழை நடுத்தர வர்க்கம், நல்ல பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் ஜிஎஸ்டியின் தாக்கம் இருக்கும். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அது 28 இருக்குமா 18 இருக்குமான்ற காலம் போய் இன்னைக்கு 5 இல்லை 18, go back to that, 5, 12, 18 இந்த 2 ரேட்டுக்குள்ளவே எல்லா ஐட்டம்ஸும் வந்துடுறது அப்படிங்கிறது தான் முக்கியமான அம்சம். இதில் என்னன்னா, நீங்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாங்க, 18 இருந்தது 5க்கு வந்திருக்கு, 18 இருந்து 12 இருந்தது 5க்கு வந்திருக்கு, 12 இருந்த ஐட்டம் சிலது சூன்யம், அதாவது 0க்கு போயிருக்கு, அதாவது கம்ப்ளீட்டாக டேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ 12லேருந்து 5க்கு வந்தது, 12லேருந்து 0க்கும் போயிருக்கு சில ஐட்டம். அதே மாதிரி 18 இருந்தது, இப்போ 5ம் 18 தான் இப்போ இருக்கு. முன்னாடி இருந்த 18 இருந்த 90% அமௌண்ட் நம்பர்ஸ் ஐட்டம்ஸ் 5க்காவது வந்திருக்கு, இல்லை 0க்கும் சிலது போயிருக்கு. ஸோ 18லேருந்து 5க்கு வந்தால் எவ்வளவு குறைச்சிருக்கோம் பாருங்க ரேட்டு. 12லேருந்து 5க்கு வந்ததே குறைச்சல்னா 18லேருந்து 5க்கு வந்ததும் எப்பேற்பட்ட குறைச்சல்ன்றதை யோசிச்சுக்கணும். அதான் வருமானத்தை வரியை எப்போ பாரு வரியை விதிக்கிறாங்க, நம்ம மேலே ஒரு பேர்டன் தான் போடுறாங்க கவர்மெண்ட்ன்றது போய் இன்னைக்கு மோடி ஐயா கைடன்ஸில் 18லேருந்து 5 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், 12லேருந்து 5க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், 12லேருந்து சூன்யத்துக்கு கூட சில ஐட்டம்ஸ் போயிருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். இதனால இந்த 140 crore பீப்புளுக்கு கூட பலவிதமான ஐட்டம்கள் மூலமாக ரேட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு குறைக்கப்படும்? 1% இல்லை, 0.5% இல்லைங்க, கிட்டத்தட்ட 10, கிட்டத்தட்ட 13% வரைக்கும் குறைச்சிருக்கும். அதனால பலவிதமான ஐட்டம்க்கு 0 போயிருக்குன்றதுனால இதோடைய பிரபாவம், அதாவது தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, அதை நீங்க எந்த விதமான வகையிலாவது உங்க குழந்தைங்களுக்கும் தீபாவளி அந்த சமயத்தில் போய் பல விதமான பொருட்கள் வாங்குறதெல்லாம் பழக்கம் நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் பழக்கம் நம்மளுக்கு இருக்கு. வழக்கையும் செய்வாங்க. மகாராஷ்டிராவோ
இல்லை துர்கா பூஜை டைமில் வெஸ்ட் பெங்காலில் கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னமே நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த காலத்துக்கட்டத்தில் கூட அவங்க நிறைய வீட்டுக்கு சாமான் வாங்குறதோ இல்லை பிள்ளைங்களுக்கு சாமான் வாங்குறதோ செய்வாங்க. ஸோ தீபாவளியை மனசில் வச்சுட்டு அவர் சொன்னாருன்னா கூட ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா ஸ்டேட்ஸும் உட்காந்துருக்கிற கவுன்சிலில் அவங்கவுங்க பண்டிகை சமயத்தை நம்ம மனசில் வச்சுட்டு நவராத்திரிக்கு முன்னாடியே செஞ்சிடணுன்றதுனால முன்கூட்டியே செஞ்சிட்டோம். ஸோ துர்கா பூஜா அப்படின்னு பெரிய பெரிய பந்தலில் துர்கா பூஜை பண்ணுறவங்களுக்கு நவராத்திரி டைமில் அவங்களும் தான் பொருட்கள் வாங்குவாங்க. அதனால இம்மீடியட் டைரக்ட் விக்ட்ரி ஃபார் எவ்ரி இந்தியன். நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விக்ட்ரி, பெரிய அவங்க வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க பல முறை கோரிக்கை வச்சா கூட இன்னைக்கு ஒரே அடியா எல்லா சிஸ்டமையும் மாத்திட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சுலபமா இருக்கணும்ன்றதுனால அந்த சிஸ்டமையும் சிம்பிளிஃபை பண்ணி வரியையும் குறைச்சிருக்கோம். அதனால எல்லா மக்களுக்கும் இதனால பிரயோஜனம் இருக்கு. அதனாலதான் சொல்றோம் இந்த மாதிரி 99% ஆஃப் ஆல் தி குட்ஸ் in 12% have come to 5. 12%ல இப்ப வரைக்கும் இருந்தது 99%. அதுல 1% தான் 18க்கு போயிருக்கு, மீதி எல்லாம் 5க்கு வந்துருச்சு, குறைஞ்சிருச்சு. ஸோ 12 எடுத்துட்டோம்னா 99% 5 கொண்டு போயிட்டு மீதி 1% 18 எடுத்துட்டு போயிருக்கோம். அதே மாதிரி 28% டாக்ஸ்லேருந்து எத்தனை ஐட்டம்ஸ் கீழே வந்திருக்குன்றத கூட எடுத்து விளக்கி சொல்றோம். 28 இனிமே இல்லை. 28ல இருந்த சில ஐட்டம்ஸ்க்கு மேல காம்பன்சேஷன் செஸ்ஸும் போட்ட போது அந்த ஐட்டம்லாம் 53%, 88% வரைக்கும் கூட போயிட்டு இருந்தது. அதை நம்ம சின் குட்ஸ் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, டிமெரிட் குட்ஸ். அது கம்ப்ளீட்டா 40-50 தாண்டி கூட வரி போயிட்டு இருந்தது. ஸோ இது சின்ன விளக்கம் உங்களுக்கு இது பிக்சர்ல சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல டாக்ஸ் பேஸ் எப்படி இருந்துச்சு. 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டிக்கு முன்பு வரை, ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2017ல 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி சிஸ்டம்ல இருந்தாங்க, வரி கட்டிக்கிட்டு இருந்தவங்க சொல்றேன். ஜிஎஸ்டியில வரி கட்டிக்கிட்டு இருந்த வியாபாரங்களோ தொழிலோ 65 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து 8 வருஷத்துல அது 1.5 கோடி பிசினஸஸ் ஜிஎஸ்டியில வந்திருக்குன்றத நான் எடுத்து சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஜிஎஸ்டி ஒரு பெரிய கப்பர் சிங் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அது கப்பர் சிங் டாக்ஸா இருந்திருந்ததுன்னா தொழிலோ வர்த்தகமோ 65 லட்சத்துல இருந்தவங்க ஏன் 1.5 கோடி பேர் ஜிஎஸ்டியில சேர்ந்தாங்க? அது சுலபமா இருக்கு. சிஸ்டம் நாடு முழுவதும் ஒன்னா இருக்கு. எங்க பொருள் வாங்கினாலும் அதே விலையில கிடைக்குது. நீங்க பொருள் வாங்கி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஏற்றுமதிக்கு கூட உபயோகிக்கிறீங்க. அதனால தொழில் கன்சியூமர் நுகர்வோர் மாத்திரம் வரி கட்டல, அத பொருள் தயாரிக்கிறவங்களும் வரி கட்டுறாங்க. அவங்களுக்கும் அந்த வரி விலக்கோ இல்ல வரியை குறைக்கிறதோ அவங்களுக்கும் பாதிக்கிறதுனால ஜிஎஸ்டியில வர்றதுனால நம்மளுக்கு ஆதாயம் இருக்குன்னு சொல்லி வந்தவங்கனால நம்பர் இத்தனை 65 லட்சத்துல இருந்து 1.5 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மேல்முகமா போயிட்டு இருக்கே தவிர இது கப்பர் சிங் டாக்ஸா இருக்கிறதுனால எல்லாரும் அதை விட்டு விலகல. அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வருமானம் கூட எவ்வளவு வந்திருக்கு, ரெக்கார்ட் கிராஸ் ஜிஎஸ்டி ரெசீட்ஸ். கிராஸ் ஜிஎஸ்டின்னு ஏன் சொல்றாங்க, வந்துட்டு கலெக்ட் பண்ண பிறகு அதுல ரீஃபண்ட் கொடுக்கறதும் இருக்கும். அதனால ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட்டை பத்தி தான் சொல்லும்போது கிராஸ்ன்னு சொல்றோம். ரீஃபண்ட் போன பிறகு எவ்வளவு இருக்குன்றதும் சொல்லலாம், பட் இங்க கிராஸ் நம்ம சொல்றோம். கிராஸ் கணக்கு பிரகாரம் நீங்க பாருங்க 7.18 லட்சம் கோடியா இருந்துச்சு அப்போ 2017ல. அது இன்னைக்கு 22 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு கலெக்ஷன். ஒரு மாசம் ஆன் an average 1.9 lakh crore or 2 lakh crores வருமானம் கிடைக்குது. மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுங்களுக்கும் சரி. அது அப்புறம் 50-50% பிரிச்சிடுறோம். ஸோ 1.8 lakh crores வருமானம் வந்துச்சுன்னா அது கிளீனா 90,000 ஸ்டேட்டுக்கு 90,000 சென்டருக்குன்னு போகுது. அதுக்கப்புறம் அந்த 90,000 சென்டருக்கு வரதுலேருந்து கூட கிட்டத்தட்ட 41% ஸ்டேட்ஸ்க்கு போயிடுது. அதனால மிஞ்சின 23% தான் எங்களுக்கு கிடைக்குது. 100ல 23 தான் எங்களுக்கு கிடைக்குது, மீதி எல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு தான் போகுது. ஸோ ஜிஎஸ்டி மூலமாக மக்களுக்கும் பயன் கிடைச்சிருக்கு, மாநில அரசுகளுக்கும் பயன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம.
இதுல முக்கியமா நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது ஏதோ மத்திய அரசு இப்போ வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா ஜிஎஸ்டியில், அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறைபாடுகள் மக்கள் சொன்னா அதெல்லாம் மோடி ஐயா ஏன் என்ன இப்படி பண்றீங்க, அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஊறுகாய் தான் போட தெரியும், உனக்கு ஜிஎஸ்டி நடத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் பொறுமையாக காதில் கேட்டுட்டு தான் இருந்தோம். அது யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்மறையாக பேசலை. ஆனால் நல்லது நடக்கும்போது, இத்தனை நாளில் பல விதமான நல்லது நடந்திருக்கு. நான் உங்களுக்கு ரேட் எல்லாம் காமிச்சு கொடுத்தேன். மாநில அரசுக்கு எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதையும் எடுத்து சொன்னேன். அந்த நல்லது மோடி ஐயா அம்மா ஊறுகாய் போடுற நிர்மலா மாமி யாரும் சொல்லலை. சொல்லாமல் போனால் கூட எனக்கு பரவாயில்ல, நாட்டுக்கோசம் நம்ம பண்ணுறோம், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு பண்ணலை. சொல்லாட்டியும் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்தந்த நிதித்துறை அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு எடுக்கிறாங்க. இத்தனை நாளாக பண்ண நல்லதும் அவங்களும் தான் இருந்தாங்க, இன்னைக்கு பண்ற நல்லதுலையும் அவங்க தான் இருக்காங்க. அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுத்த பிறகு அன்னைக்கு ராத்திரி 11:30 மணி வரைக்கும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னேன். முதல்ல எடுக்கும்போதே சொன்னேன், இந்த முடிவு மீடியா கேள்வி கேட்ட போது கூட கேட்டாங்க, அவரு ஆகஸ்ட் 15th பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார் ரெட் ஃபோர்ட்லேருந்து, அதனால நீங்க அவர் முடிவு எடுத்துக்கலாமா அப்படின்னு. ஆகஸ்ட் 15க்கு பிரதமர் ஐயா சொன்னார். அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில். அதனால தான் நான் இந்த புக்கில் பார்க்குறேன், இந்த இதில் தேங்க்யூ ஜிஎஸ்டி கவுன்சில்னு கூட போட்டிருக்கு. அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்த அனைத்து நிதி அமைச்சர்களும் சேர்ந்து தான் எடுத்தாங்க. ஆனால் இது எதுக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்னா, கெட்ட பேர் வரணும் போது இல்லை திட்டணும் போது பிரதமர் ஐயோவோ நிதி அமைச்சரோ மத்திய நிதி அமைச்சரையோ சொல்லிட்டே இருந்தவங்க இன்னைக்கு நல்லா இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கோம், அதுலேயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றதை நானே எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சிலையும் நான் சொன்னேன். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து எடுத்து சொன்ன போது நான் சொன்னேன், மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிதி அமைச்சர் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சு இந்த முடிவு எடுக்கணும்னு முடிவு எடுத்தாங்க. ஏன்னா மக்கள் நலன் கோரி வரி விகிதத்தை குறைக்கிறோங்கும் போது அந்த நன்மையை மக்களுக்கு போய் சேர விடாம தடுக்கிறதுக்கு யாருக்கு மனசுல தைரியம் இருக்கும்? ஜிஎஸ்டி கவுன்சில்ல இதை பத்தி ரொம்ப சர்ச்சையாச்சா, டிஸ்கஷன் வந்ததா, டிபேட் ஆச்சான்னு என்ன மீடியா கேட்டே இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி விளக்கி சொன்னேன், இந்த ப்ரொபோசல் எல்லா ஐட்டம் 357 ஐட்டம் நினைக்கிறேங்க, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 350, 51, 52, 57, 350க்கு குறையாத அவ்வளவு ஐட்டம்ல விலையை குறைச்சிருக்கோம், ரேட்டை குறைச்சிருக்கும், விலைன்னா வரியை குறைச்சிருக்கும். 350க்கு மேற்பட்ட ஐட்டம்ல குறைச்சிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, 2 ஸ்லாப், 4 இல்லை 5, 12, 18, 28 இல்லாம 2 ஸ்லாப், 5, 18 தான். அந்த ஸ்லாபையும் 2ஆ குறைச்சிருக்கும். இதை தவிர மக்கள் தொழில் செய்பவர்களுக்கு 3 நாள்ல உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான சிஸ்டமை கிளீன் பண்ணிருக்கிறோம். பேசும்போது சிலர் சொன்னாங்க, கிளாசிபிகேஷனால வரக்கூடிய விவகாரம் கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கிற கோர்ட் ஒரு விதமா சொல்லுது, இன்னொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோர்ட் இன்னொரு விதமா சொல்லுது. ஆக மொத்தத்துல தொழில இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இது எந்த ஐட்டம்க்கு நான் எந்த வரி, எந்த அமௌண்ட் வரி செலுத்திட்டு நான் மக்களுக்கு இதை விற்கணும்ன்றது புரியாத பலவிதமான கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால கிளாசிபிகேஷனுக்கு கூட நிறைய டைம் ஒதுக்கி அதை அனலைஸ் பண்ணி கிளாசிபிகேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அதுவும் தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியா நல்லா பார்க்குறவங்களுக்கு இந்த உதாரணத்தின் மூலமாக அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த கிளாசிஃபிகேஷன் இஷ்யூவோட விவகாரம் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சுங்க. அப்போ உத்தரப்பிரதேச அரசு ஜிஎஸ்டி கவுன்சிலை கேட்டாங்க, எங்களுக்கு கீழே தரமட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸஸ் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒவ்வொரு டாக்ஸ் போடுறாங்க. ஆக்சுவலா 12% வரி கொடுக்க வேண்டிய ஐட்டமை 5% வரியில காமிச்சு கொடுத்துட்டு 5% தான் வரி கட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கேட்டகரி ஐட்டம்க்கு 12% கட்ட வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் கட்டுறதில்ல. ஏன் கட்டுறதில்ல?
கிளாசிஃபிகேஷன்ல இது அங்க போகலாம் அது இங்க வரலாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வருதுங்க அப்படின்னாங்க. அது என்ன விவகாரம்னு பார்த்தா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். நான் இப்போ சொன்னேன்னா எனக்கு எந்த விதமான சங்கோஜமும் இல்லை அந்த உதாரணத்தை சொல்றதுக்கு. பாப்கார்ன், உப்பு போட்ட பாப்கார்னா சாக்லேட்டு சக்கரை போட்ட பாப்கார்னா? ரோட் சைடில் நம்ம ஊர்ல எல்லா கிராமப்புற பொருள்களையும் விற்பாங்க. நிலத்துல அந்த பாப்கார்ன் அந்த மக்கா சோளத்தை எடுத்துட்டு வந்து அந்த சோளத்தை பொரிச்சு அது மேல உப்பு தூவி கொடுக்கறதா இல்லை அதுக்கு மேல சர்க்கரை தூவி கொடுக்கறதான்றது அது ஒரு சின்ன ரோட் சைட் வியாபாரம். இதுல அது சில சமயம் ஒரு பேப்பர் பொட்டலமா கட்டுறதோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பொட்டலத்துல கட்டு மெழுகுவர்த்தியில் அப்படி காமிச்சா அது சீல் ஆயிடும். மக்கள் எடுத்துட்டு போவாங்க வீட்டுக்கு. இந்த வியாபாரம் பண்றவங்க, சின்ன ரோட் சைட்ல வியாபாரம் பண்றவங்க மேல வரி இல்லை. முன்னையும் இல்லை, இப்பவும் இல்லை, நாளைக்கும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் சின்ன 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 தொழில், சிறு குறு தொழில் மேல எப்போதும் இல்லை. ஆனா இதையே ஒரு ஃபேக்டரியில அவங்க நம்கீன் அப்படிங்கிற பேர்ல உப்பு போட்ட பாப்கார்னு இல்ல சாக்லேட் பாப்கார்ன் போட்டு அது மேல பிராண்ட் போட்டு வித்தாங்கன்னா அவங்க மேல வரி. அந்த வரியில 5% உப்புக்கு 18% சாக்லேட்டுக்கு கிளாசிபிகேஷன் இருந்துச்சு. இதை கொஞ்சம் விளக்கி கவுன்சில் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ் கேட்டப்போ நாங்களும் விளக்கி எடுத்து சொல்லி நான் அதை மீடியால சொன்னேன். கேள்வி கேட்டாங்க மீடியாக்காரங்க, இங்க இருக்கீங்க நிறைய பேர். அந்த கேள்விக்கு பதில் சொன்ன உடனே என்னது இந்த நாட்டுல ஒரு நிதி அமைச்சர் வந்து பாப்கார்ன் வேலையை பத்தி அவங்க இவ்வளவு பப்ளிக்ல பிரஸ்ல சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சான்னு எல்லாருக்கும் கிண்டலா இருந்துச்சு. வரி ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு கொடுக்க வேண்டிய பதிலும் அதுக்கு ஏற்புடையதா இருக்குதா இல்லையான்றதை எடுத்து சொல்றதும் கடமை எல்லாருக்கும் இருக்கு, மத்திய நிதி அமைச்சருக்கும் இருக்கு. அதை சொன்னது முக்கியம் இல்லை, நீ அதை சொல்ல வந்தியா, பாப்கார்னுக்கு 2 ரேட்டா அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதையும் எடுத்துக்கணும். நம்ம ஒரு கிரிட்டிசிசமை நான் எப்போ இருந்தாலும் தயங்காம ஏத்துக்குவேன். இந்த சிஸ்டம்ங்கிறது நான் ஏற்படுத்தினது இல்லை. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த சிஸ்டம் இருந்திருக்கு. அதை ஜிஎஸ்டியில் சேர்க்கும் போது எந்த ரேட்ல சேர்க்கணும், 5ல் சேர்க்கணுமா 12ல் சேர்க்கணுமான்ற முடிவு தான் எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாங்க 17ல். இது இப்படி நடந்துட்டு இருக்கையில் நடுவில் கோர்ட்டு இதெல்லாம் வந்துச்சு. ஸோ இது கிளாசிஃபிகேஷன்னால வரக்கூடிய ஒரு ஒரு துன்பம்ன்றது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் நாங்கள் இதையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துட்டு எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பண்ணோம். இப்போ உணவுப் பொருட்கள் எல்லாம் 5க்கு வந்துருச்சு, இல்லை 0க்கு போயிடுச்சு. கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்லை. சில உணவு பொருட்கள் 5, சிலது 12ன்னு போனாதான் இந்த விவகாரம். வேணாங்க எல்லா உணவுப் பொருளையும் இங்க போட்டுருங்கன்னு சொன்னதுனால இப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ங்கிறது இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொன்னேன். பாப்கார்னு உணவு பொருள்னு, மீதி எல்லா கேட்டகரியிலையும் கூட அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணிடுங்க. ஒரே டைப் ஆஃப் குட்ஸ் ஒரே இடத்துல இருக்கட்டும், அதுல சிலதுங்க சிலதங்கன்னு போடாதீங்கன்னு அந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமை கூட இந்த ரிஃபார்ம்ல பண்ணிட்டோம். ஸோ இப்படியாக ஒவ்வொரு ஐட்டமையும் எடுத்து பார்த்துட்டு லாஸ்ட் 8 மாசமா, லிட்ரலி 8 மாசமா ஒவ்வொரு ஐட்டமையும் பார்த்தோம். அதோட காரண காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு அது எந்த கேட்டகரியில போடணும். இதை சொல்லும் போது நான் சொல்றேன், நல்லா எடுத்து சொன்னாங்க. ஒரு நாள்ல பண்ணக்கூடிய ரிஃபார்ம் இல்ல டாரிஃப்னால வந்த ரிஃபார்ம் இல்ல அப்படிங்கறத எடுத்து சொன்னாங்க. 8 மாசம் முன்னாடி, அதாவது ஆல்மோஸ்ட் 8 மாசம் முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் ராஜஸ்தான்ல நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரதமர் ஐயா என்ன கூப்பிட்டு ஒரு தடவை சொன்னாங்க, ஏமா இந்த ஜிஎஸ்டி மேல ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க, எப்படி நம்ம மேல எல்லாரும் தாக்குறாங்க, இப்படி தாக்கும் போது நம்ம தான் அந்த தீர்மானத்தை எடுத்த மாதிரியும் மாநிலங்களுக்கு ஒரு ரோல் இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவங்க யாரும் வெளியில வந்து நாங்களும் தான் அதுல இந்த டிசிஷன் எடுத்தோம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுவாங்க? நம்ம அந்த சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அத 1 February பட்ஜெட் தயார் பண்ணும்போது இந்த 12 லட்சம் நம்ம இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறதுக்கான பட்ஜெட் தயார் பண்ணும்போது திருப்பி என்ன ஒரு ஜென்டலா ஞாபகப்படுத்தினார், ஜிஎஸ்டி அதுல வராது, பட்ஜெட் விஷயம் இல்லை. இருந்தாலும் அந்த சமயத்துல எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க, ஜிஎஸ்டி வேலை நடந்துட்டு இருக்கா, எப்படி போயிட்டு இருக்குன்னு. நடந்துட்டு இருக்கு சார், நான் அது முடிச்ச பிறகு உங்ககிட்ட வரேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட மே மாசம் நடு 18-20ஆம் தேதி வாக்குல தான் அந்த பேக்கேஜ் ரெடி ஆச்சு. அவங்க கிட்ட டைம் வாங்கிட்டு முழுமையா விளக்கி எடுத்து சொன்னேன், மக்களுக்கு நல்லபடியா ரேட்டு குறையிற மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சரி எடுத்துட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போங்கன்னு சொல்லி அப்ப சொன்னார் எனக்கு.
அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போறதுக்கு முன்னாடி சட்ட ரீதியா இதை எப்படி பிரிச்சு பாகுபாடு பண்ணி அவங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரூலுக்கு அனுசரணையா எப்படி எடுத்துட்டு போறதுன்றத பத்தியும் முடிவெடுத்த பிறகுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போனோம். அதுக்கு முன்னாடி எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய பலவிதமான குரூப்ஸ் இருக்கு, குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னுவாங்க. ஒவ்வொரு குரூப் ஆஃப் மினிஸ்டருக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனையும் பாஸ் ஆன் பண்ணிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க இதுக்கு ஏற்புடையதா இருக்கதா இல்லையான்றதன். ஸோ அவங்களையும் அதை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் சரி இது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போறான்னு சொன்ன பிறகுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்தோம். அதனால இந்த மாதிரி ஒரு மேஜர் டிசிஷனை எடுக்கணும்னா எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும். அதிகாரிகள் எப்பொழுதும் நம்ம சொல்லுவோம் அரசியல்வாதிகள் மக்கள் ஓட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க பதவிக்கு, ஆனா அதிகாரிகள் அடக்க முடியாம அவங்க கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம கஷ்டப்படுவாங்க அப்படின்வாங்க. பியூரோக்ரசி கண்ட்ரோல் பண்றாங்க, இவங்களால ஒன்றும் பண்ண முடியல, செயல் எழுந்து இருக்காங்க, எதிர்கட்சியில இருந்தாலும் காங்கிரஸ் தான் நடத்துது அப்படின்னு பல விதமா கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். நான் கேட்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி 2019 கார்பரேட் ரேட் டாக்ஸை குறைச்சதை பத்தி சொல்றாங்க. 19 வைங்க அங்க. இந்த 8 மாசத்துல எடுத்து பாருங்க. இன்கம் டாக்ஸ் 12 லட்சம் வரைக்கும் ரிலீஃப் கொடுத்ததும் எங்களோட டீம்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களோட ஒர்க் பண்ணதால தான். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் 1961 வந்த சட்டத்தை அதுக்கு மேல இன்னும் கூட்டிக்கிட்டே போனாங்களே தவிர, இங்க நிறைய பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் 1961 இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல இன்னும் பலவிதமான மாறுதல் சேருதல் எல்லாத்தையும் சேர்த்து போட்டாங்களே தவிர அதை ஒரு ஒட்டுமொத்தமாக சிம்பிளிஃபை பண்றதுக்கு இப்ப வரைக்கும் முயற்சி எடுக்கல. அந்த ஒட்டுமொத்தமா அதை சீர்திருத்தம் பண்றதுக்கான வேலையும் இந்த லாஸ்ட் 8 மாசத்துல நான் ஜூலை பட்ஜெட்ல சொன்னேன் இன்கம் டாக்ஸ் மாத்தி காட்டுவோம். அதுவும் இதே சமயத்துல நடந்த அந்த இன்கம் டாக்ஸ் ஆக்டோட டிராஃப்ட் பார்லிமெண்ட்ல ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கும், செலக்ட் கமிட்டிஸ் இருக்கும். செலக்ட் கமிட்டிக்கு போய் செலக்ட் கமிட்டியில தீவிரமா அதை ஆராய்ச்சி பண்ணி சரியா இருக்கா இல்லையான்னு அவங்க கொடுத்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கூட நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்கம் டாக்ஸ் லாவையும் பாஸ் பண்ணிட்டோம். சுலபமாக எல்லாரும் புரியறது விதமாக மாற்றப்பட்ட இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 அப்புறம் இப்பதான் அந்த ஆக்ட தொட்டு இருக்காங்க. நம்ம அதை மாறுதல் செய்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண வச்சோம். இந்த 8 மாசம் தான். அதே 8 மாசத்துல இந்த ஜிஎஸ்டி மொத்தமா சிம்பிளிஃபை பண்ணி கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் இல்லாம பண்ணி இதுல பலவிதமான சிஸ்டம் ரிஃபார்ம் இருக்கு. அதுல ஒண்ணு நான் சொன்னேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்தவங்க கம்பெனியில முதல் முறையா ஆரம்பிக்கிறீங்க இல்ல தொழில் பண்றீங்க, உங்களுக்கு ஜிஎஸ்டியில ரெஜிஸ்டர் பண்ணணும், வந்தவங்களுக்கு 3 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி உங்களோட ரீஃபண்ட் சிறு குறு தொழில்களுக்கு அதே கஷ்டம். நிறைய முறை சொல்லிருக்காங்க ரீஃபண்ட் எங்களுக்கு சரியான சமயத்துல கிடைக்க மாட்டேங்குது, அது லாக்அப் ஆயிடுது, அங்க உங்க கையில வச்சுக்கிறீங்களே தவிர எங்களுக்கு இல்ல, பேங்க்ல அடிஷனலா எங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி நடத்துறது அப்படின்ற கேள்வி, ஜெனுவின் கேள்வி வந்துட்டே இருக்கும். இந்த ரிஃபார்ம் மூலமாக உங்களுக்கு 100 ரூபாய் ரீஃபண்ட் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா 90 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுத்துடுறோம், கேள்வி கேட்பதில்லை. 90% ரீஃபண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். மீதி 10% வேற ஏதாவது மிஸ்ஸிங் இருக்குதான்னு பாக்குறதுக்கு வச்சுக்கிட்டு அதையும் இல்லைன்னா அந்த 10%ஐயும் கொடுத்துருங்க அப்படின்ற அந்த சீர்திருத்தமும் இந்த மூலமா வந்திருக்கு. ஸோ எல்லா விதத்திலையும் சிஸ்டமும் ரிஃபார்ம் ஆயிருக்கு, கிளாசிபிகேஷன் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டோம், மெஜாரிட்டி குட்ஸ் எடுத்துட்டு போய் 5லயும் போட்டுட்டோம். அதனால இது ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் கிளீனிங் ரிஃபார்ம். ஸோ இதன் மூலமா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்னு சொல்றதுக்கு மாத்திரம் இல்லை, ஜிஎஸ்டி ரிஃபார்ம் இருக்கவே இருக்கு. ஆனா ஒரு பொருள் வாங்கி நான் இன்னொரு பொருளா அதை தயார் பண்ணி ஏற்றுமதி பண்றேனோ உள்நாட்டில் வைக்கிறேனோ பொருளுடைய இன்புட் காஸ்டும் குறைய போகுது. நாட்டில் ஒரு பெரிய விதமான ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மூலமா வந்திருக்கு. இதை ரிஃபார்ம் பண்றதுக்கு 5 விதமான பாயிண்ட் மனசுல வச்சுட்டு பண்ணணும். டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ்ல மாறுதல் வருமா, ஏழைகளோ இல்ல நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கான டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்றோமா, விவசாயிகளுக்கு உதவியா இருக்குமா, அதே மாதிரி சிறு குறு தொழிலுக்கு அவங்களுக்கு முதலீடு போட்டு வாங்கக்கூடிய பொருட்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் குறைச்ச விலையில கிடைக்குமா. 5வது ஃபைனலா
நாட்டுக்கு நம்ம நாட்டு எக்கானமி நல்ல விதமா சீக்கிரமா வளர்றதுக்கு வேணுங்கிற சில செக்டர்ஸ் இருக்கு. அந்த செக்டர்ஸ்க்கு இதனால பெனிஃபிட் வருமா அப்படின்ற அந்த 5 மூலமா தான் நாங்க இந்த சிஸ்டம் மாறுதல ஒரு பிரின்சிபல்டு பாலிசி ட்ரிவன் எக்ஸசைஸா பண்ணோம். ஏதோ எங்களுக்கு இங்க தோணுச்சு, எனக்கு பிடிச்சவர் அங்க பண்ணிட்டு இருக்காரு இந்த தொழில, இல்ல அந்த ஸ்டேட்டுக்கு வேணும் அதனால அவங்களுக்கு பண்ணுங்கன்னு இந்த ரேண்டமா பண்ணாம 5 பாலிசி பிரின்சிபல்ஸ் வச்சுக்கிட்டோம். அந்த பாலிசி பிரின்சிபல்ஸ் மூலமா ரேட்ஸ் ஒன்னொன்னுலயும் ரேட்டை அனலைஸ் பண்ணோம். இதுல 5த்தையும் சர்வ் பண்ணுதா இல்ல 5ல ஒன்னுத்தையாவது சர்வ் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த ரிஃபார்ம் பண்ணோம். அதனால இது ஒரு பெரிய ரிஃபார்ம். எக்கானமிக்கு சீக்கிரமா வளரக்கூடிய இந்த நிலையில் இருக்கும் பாரத நாட்டை விகசித் பாரத், அதாவது முழுமையா வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடா உருவாக்கணும்ன்ற அந்த பிரதமருடைய அந்த நோக்கத்தை சீக்கிரத்துல நிறைவேற்றுறதுக்கான ஒரு வழிமுறைன்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ டாக்ஸ் ரிஃபார்ம்ங்கிறது நம்ம நாட்டில் எப்பொழுதும் நடக்காத அளவுக்கு டைரக்ட் டாக்ஸும் ரிஃபார்ம் பண்ணியிருக்கோம், இன்டைரக்ட் டாக்ஸையும் ரிஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது மக்கள் வரவேற்பு இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது அனௌன்ஸ் பண்ண அன்னிலேருந்து தொழில் வர்த்தகம் எல்லாரும் அவங்க தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அதை பற்றி பேசினாங்க. நேற்று கூட உட்காந்து யாரோடய பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு மெசேஜ் இப்போ தான் வந்திருக்கு. ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் சொல்கிறாங்க நாங்கள் கட்டாயமாக மக்களுக்கு இதை பாஸ் ஆன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நடுவில் மீடியா மூலமாக எல்லாமோ செய்தி வருது, இல்லை நாங்கள் பாஸ் ஆன் பண்ண மாட்டோம்னு சொன்னதாக. நான் அதுக்கப்புறம் ஆச்சரியம் அடைஞ்சேன், என்ன மீடியாவில் இப்படி வருது ரிப்போர்ட்டுன்னு. இல்லைங்க, எல்லா கம்பெனியும் அவங்க தரப்புலேருந்து சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் பாஸ் ஆன் பண்ணுறோம், மக்களுக்கு இதை பாஸ் ஆன் பண்ணுவோம். ஒவ்வொரு கம்பெனியும் சொல்லியிருக்காங்க. நான் லிஸ்ட் கையில் எடுத்துகிட்டு வரல. அதில் பல விதமான HUL, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், கோத்ரேஜ் அப்படின்னு டாபர், இன்னும் பல கம்பெனிகள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு அவங்க எல்லாரும் அந்த ரேட்டை பாஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இங்கேயும் மேடையில் நான் அதே பேச்சை தான் கேட்டேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மோடி ஐயா மக்களுக்கு நலன் கோரி செஞ்சார் இந்த ரிஃபார்மை. நம்மளும் நம்மளுடைய சைட்லேருந்தும் அந்த மக்களுக்கு அந்த ஆதாயம் போய் சேர வேண்டிய முயற்சி எடுக்கணும். அதோடு இல்லாமல் இந்த புக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இங்கிலீஷும் தமிழ்லையும். இதில் சிஸ்டம் ரிஃபார்ம் என்ன, அதை தவிர நான் இப்போ சிம்பிளாக கொஞ்சம் 1-2 விஷயங்கள் எடுத்து சொன்னேன், அதையும் எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. கடைசி 2 செக்ஷன் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மூலமாக எந்தெந்த பொருட்கள், நம்மளும் சோப்பு, டூத் பேஸ்ட்டு, எண்ணெய் பல நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணால் கூட தமிழ்நாட்டுக்கென சில குறிப்பிட்ட பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருட்களோட லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். அதை தவிர இந்த லாஸ்ட் செக்ஷனில் இப்போ பவானி ஜமக்காலம், தஞ்சாவூர் பொம்மைகள், தென்னை நாரோட பண்ணக்கூடிய பொருட்கள், அப்படியாக ஒவ்வொரு ஐட்டமையும் கொடுத்து அது எந்த ரேட்டுக்கு குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அது எந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலுக்கு அது உதவியா இருக்குன்றதையும் எடுத்து சொல்லிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கலி தமிழ்நாட்டுக்கு இதனால என்ன இம்பாக்ட் இருக்குன்றத தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் நல்லபடியாக எடுத்து சொல்லிருக்காங்க. இது தவிர கடைசி செக்ஷன்ல செக்டர் வைஸ் இப்போ அவங்க கொடுத்திருக்க உதாரணம் ஃபார்மர்ஸ் அண்ட் இரிகேஷன், விவசாயிகளுக்கு இதன் மூலமா என்ன கிடைக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் குறைச்சிருக்காங்க, எந்த மாவட்டத்துக்கு அது இமீடியட்டா பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றதையும் எடுத்து சொல்லிருக்காங்க. வெஹிக்கிள்ஸ் அண்ட் மொபிலிட்டி, பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட், கிச்சன், பாத்திரம், வீட்டுக்கு உபயோகப்படுத்த பாத்திரத்தை கூட ரேட்டு குறைஞ்சிருக்குன்றதை எடுத்து சொல்லிருக்காங்க. அதனால இந்த புக்கை நீங்க பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி எல்லாம் கிடைச்சிரும். என்னெல்லாம் ரிஃபார்ம், என்ன பொருள் விலை குறையுது. அதனால இதை கொஞ்சம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, எல்லாரும் அதனால பயனடைவாங்க. மக்களுக்கும் மக்கள் இந்த தொழில் வர்த்தகம் எல்லாருக்கும் சேர்த்து போட்டு இந்த ஜிஎஸ்டி மூலமாக நல்ல ஒரு தாக்கம் ஏற்படும் நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த சிட்டிசன்ஸ் ஃபோரம் நல்ல இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நடத்துறாங்க. அவங்கள ஆர்கனைஸ் பண்ற ராகவன், சுந்தர்ராமன், பாஸ்கர், முரளி, உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றது அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.